பாடம் 3 முக்கிய சொற்கள் உணவுச் சங்கிலி, வாழிடம், மிதவை நுண்ணுயிர்கள், பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக் மற்றும் நச்சுப் பொருட்கள். இந்த பாடத்தை கற்ற பின்னர் பிளாஸ்டிக்கை உட்கொள்வதன் மூலம் கடல்வாழ் உயிரினங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எல்லா அளவுகளிலும் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சமுத்திரங்களில் வாழ்ந்து வருகின்றன. உங்களது வெற்றுக்கண்களால் காண முடியாத கலங்களான பிளாங்டன் எனப்படும் மிக நுண்ணிய மிதவை நுண்ணுயிர்கள், பல மீனினங்கள், பெரிய கடலாமைகள், பாரிய திருக்கை மீன்கள், நீர் யானைகள், பாரிய திமிங்கிலங்கள் உட்பட பல உயிரினங்கள் கடலில் வாழ்கின்றன. அதிகமான பெரிய விலங்குகள் தாம் உயிர் வாழ்வதற்கு சிறிய விலங்குகளையே உண்ணும். அவற்றை நாம் இரைக்கவிகள் என்று அழைப்போம். எனினும் பிளாங்டன்கள் எனப்படும் மிதவை நுண்ணுயிர்களை உண்ணும் சிறிய மீன் வகைகளும் இரைக்கவிகளாக காணப்படும். இதனையே நாம் உணவுச் சங்கிலி என்று அழைக்கிறோம். உண்மையில் விலங்குகள் கடல்சார் குப்பை கூளங்கள் என்றால் என்பது பற்றி தெரிந்திருப்பதில்லை. சில வேளைகளில் அவை பிளாஸ்டிக்குகளை உணவு என்று தவறாக நினைத்துக் கொண்டு அவற்றை உண்ணக்கூடும். கடலாமைகள் மற்றும் திமிங்கலங்கள் என்பன பிளாஸ்டிக் பைகள் போன்ற பெரிய குப்பைகளை உண்டுவிடும். அவை அவ்விலங்குகளின் வயிற்றில் பெரிய பகுதிகளை பிடித்துக் கொள்ளும். இதன் காரணமாக அவற்றின் வயிற்றில் உணவுக்காக குறைந்தளவு இடமே மிஞ்சும். எனவே அவற்றால் தேவையான அளவு உணவை உண்ண முடியாத நிலை ஏற்பட்டு அந்த விலங்குகளும் நோய்வாய்ப்படுகின்றன. அதிர்ஷ்டவசமாக சிறிய மீன்களின் வாய்ப்பகுதி பெரிய குப்பைகளை உண்ண முடியாத அளவு சிறியது. எவ்வாறாயினும் பிளாஸ்டிக் துண்டுகள் காலம் செல்ல செல்ல மைக்ரோ பிளாஸ்டிக் என்னும் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்களாக மாறிவிடும். அத்தகைய பிளாஸ்டிக் துகள்களை மீன்கள் மற்றும் மிகச்சிறிய பிளாங்டன்களால் கூட உண்ண முடியும். மேலும் பெரிய மீன்கள் சிறிய மீன்களை உண்ணும் போது அச்சிறிய மீன்களின் வயிறுகளில் உள்ள பிளாஸ்டிக் துகள்கள் பெரிய மீன்களின் வயிற்றை சென்றடையும். இந்த வழியிலும் அதிக அளவிலான மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் பெரிய மீன்களின் வயிறுகளை சென்றடைந்துவிடும். இந்த பிளாஸ்டிக்குகள் தீங்கு விளைவிக்கும் ரசாயன பதார்த்தங்களை விலங்குகளின் வயிற்றினுள் வெளியிடுவதனால் பிளாஸ்டிக்குகள் மேலும் அபாயம் மிகுந்தவையாக காணப்படுகின்றன. டாக்சின்கள் என்று அழைக்கப்படும் இந்த நச்சுப் பொருட்கள் இந்த விலங்குகள் நீண்ட காலத்திற்கு நோய்வாய்ப்பட்டு காணப்பட காரணமாக அமைந்திரும். துரதிர்ஷ்டவசமாக கடல்சார் குப்பை கூளங்கள் கடல்வாழ் உயிரினங்களினால் உண்ணப்படாத நிலையிலும் அந்த வகையான உயிரினங்களுக்கு தீங்கை விளைவிக்கும். இலங்கையானது வாழிடங்கள் என்று அழைக்கப்படும் வேறுபட்ட சூழல்களில் வாழும் பல உயிரினங்களின் வீடாக காணப்படுகிறது. கண்டல் தாவரங்கள் மற்றும் முருகை கற்பாறைகள் இலங்கையில் காணப்படும் இத்தகைய வாழிடங்களில் உள்ளடங்கும். குப்பை கூளங்கள் இந்த வாழிடங்களுக்கு தீங்குகளை ஏற்படுத்துவதால் அங்கு வாழும் உயிரினங்களும் பாதிக்கப்படும். முருகை கற்பாறைகளில் கடலில் கைவிடப்பட்டு காணப்படும் பழைய மீன்பிடி வலைகளில் விலங்குகள் சிக்கிக் கொள்கின்றன. இதனால் அவை காயமடைவதோடு துரதிர்ஷ்டமான இந்த விலங்குகள் நீண்ட காலத்திற்கு பட்டினி கிடக்க வேண்டிய நிலைக்கும் உள்ளாகிவிடும். குப்பை கூளங்கள் உள்ளூர் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும் தன்மையுள்ள புதிய உயிரினங்களை அங்கு கொண்டு வருவதாலும் அத்தகைய விலங்குகள் பாதிக்கப்படுகின்றன. குறைந்தளவான பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்தல் மற்றும் குப்பைகளை போடாதிருத்தல் என்பன கடல்வாழ் உயிரினங்கள் கடல்சார் குப்பை கூளங்களால் எதிர்நோக்கும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு பயனளிக்கும் செயற்பாடுகளாக அமையும்.